வணக்கம். என் பேர் ரம்யா. என் பையன் பேர் ஹர்ஷன். நான் இந்த அங்கன்வாடி மையத்தில் ஒரு 1.5 வருஷமா அனுப்பிச்சிட்ருக்கேன். என் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது அனுப்பிச்சிட்ருக்கேன். நான் ஒர்க் போகிற உமன் தான் நான். என் குழந்தைய நம்பி நான் அங்கன்வாடியில் விட்டுட்டு போகிறேன். ப்ரைவேட்டில் விட்டா கூட மதியம் 12 மணிக்கெலாம் அவங்க கூட்டிகிட்டு போக சொல்லிடுவாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட்டில் அங்கன்வாடியில் நம்ம காலையில் 9 மணிக்கு கொண்டு விட்டோன்னா மதியம் 3:30 வரையும் வச்சு பத்திரமா பார்த்துக்கிறாங்க. காலையில் நான் சாப்பிடாம தான் அங்கே ஒர்க் போகிறனால குழந்தைக்கு சரியாக கவனிக்க முடியாது. அங்கேருந்து நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன்னா டீச்சர் காலைல கொழுக்கட்டை கொடுக்குறாங்க. இடையில சத்து டானிக் கொடுக்குறாங்க. 2 வாரத்துக்கு 2 நாள் கொடுக்குறாங்க. இப்போ மதியம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு ரிட்டன் ஈவினிங் கிளம்பும்போது கொழுக்கட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க. குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஹைட்டு வெயிட்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. யூனிஃபார்மும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக கொடுக்காம எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. குழந்தைய நல்லா பத்திரமா இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ஒர்க் போகிறதுனால குழந்தைய நம்பி இங்கே விட்டுட்டு ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வர மாதிரி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. காலையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காலையில் குழந்தை என்ன பண்ணுது, கொழுக்கட்டை கொடுக்குறதுலேருந்து மதியம் சாப்பிட்றதுலேருந்து திரும்ப ஈவினிங் கொழுக்கட்டை கொடுக்குறது எல்லாமே அனுப்பிச்சி விட்றாங்க. அப்பப்போ இங்கே இருக்க அந்த ட்ராயிங்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுத்து அதை வீடியோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். புதுசாக என் குழந்தை நல்லா கற்றுக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் குழந்தை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நல்லா ஆக்டிவாக இருக்கான். இதை அமைச்சு கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் அமைச்சர் நேரு ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப அவரே ஆட்சி அமைக்கணும்னு என்னோட வேண்டுகோள். என்னோட ஆதரவு அவருக்கு தான். நன்றி.